டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை வரம்பு மீறி செயல்படுவதாக உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்து சோதனை நடத்தினர். இந்த சோதனைக்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது தமிழக அரசு தரப்பில் தனிநபர்கள் செய்த குற்றத்திற்காக டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் அத்துமீறி நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தனிநபர்கள் செய்த குற்றத்திற்காக ஒரு நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அமலாக்கத்துறை வரம்பு மீறி நடக்கிறது என கண்டனம் தெரிவித்தனர். மேலும் அமலாக்கத்துறை கூட்டாட்சி அமைப்பை சிதைத்துள்ளது என கூறிய உச்சநீதிமன்றம் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான விசாரணையை அமலாக்கத்துறை நடத்த தடை விதித்தது. இதையடுத்து மேல்முறையீட்டு மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்தனர்.